யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ, போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்கிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல்காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள் கலிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்திற்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேல் கூட்ட ஜனத்தை பார்த்து, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, உன்னை கொண்டு நான் என்ன செய்வேன்? உன்னை போரடிக்கிறதுக்கு புதிதும் கூர்மையான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குண்டுகளை பதருக்கு ஒப்பிடுவாய். இது இஸ்ரவேலை குறித்த வாக்கு தத்துவம். ஆண்டவர் அவர்களுக்கு கூட துணை நிற்கிறார். அப்போ கர்த்தர் யார் கூட துணை நிற்கிறார் என்று சொன்னால், கர்த்தர் தன்னை விசுவாசிக்கிற ஜனங்களோடு கூட துணை நிற்கிறார். தேவனை விசுவாசிக்கிற ஜனங்களை தான் வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், அவருடைய ஜனம் என்று சொல்கிறது. விசுவாசம்தான் மக்களை தேவனுடைய ஜனம் என்றும் தேவன் அற்றவர்கள் என்றும் பிரிக்கிறது. தேவன் எல்லாரையும் தன்னுடைய பிள்ளைகளாக தான் சிருஷ்டித்தார், உருவாக்கினார். அவர் ஒரு மனிதனை தான் படைத்தார். அந்த மனிதனில் தான் மனித குலம் வந்தது. அப்படி இருக்க, இந்த மனிதன் தேவனுடையவன், இந்த மனிதன் தேவன் அற்றவன் என்று பிரிப்பது எது என்று சொன்னால், தேவன் மேலே வைக்கிற விசுவாசம். முதல் மனிதன் ஆதாம் பாவம் செய்தபோது அவன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காதபடிக்கு சாத்தானுடைய வார்த்தையை விசுவாசித்தான். சாத்தான் சொன்னால், நீ இந்த பழத்தின் கனியை புசிக்கும் நாளிலே நீ தேவனை போல் ஆவா என்று சொல்கிற வார்த்தையை நம்பி ஏமாந்து போய் அவன் தேவனோடு உள்ள தொடர்பு அற்றவனாய் மாறினான். நீ இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று சொல்வது அவனுடைய வாழ்க்கையில் எப்படி வந்தது என்று சொன்னால், தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள தொடர்பு அந்த புசித்த நாளிலே அற்று போயிட்டு. இந்த மீனுக்கு ஜீவனோடு எப்போ ஜீவனோடு இருக்குன்னா, மீன் தண்ணியில் கிடக்கும்போது ஜீவனாக இருக்கும். அது தண்ணிக்கு மேலே போட்டால் துடிச்சு கொஞ்ச நேரத்தில் செத்து போகும். அதே போல தான் செடியானது எப்போ உயிரோடு இருக்கும் என்று சொன்னால், அது பூமியில் இணைக்கப்பட்டு இருக்கும்போது தான் அது உயிரோடு இருக்கும். அது பிடுங்கி பூமிக்கு மேலே போட்டாலே அது செத்து போகும். அதே போல் மனிதன் ஜீவனோடு இருக்கிறான் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், அவனுக்கு தேவனோட தொடர்பு இருக்கிறது. தேவனுடைய ஆவியும் அவனுடைய ஆவியும் இணைக்கப்பட்டிருக்கிறது தான் ஜீவன் என்று சொல்லுகிறோம். அல்லாவிட்டால் அவன் செத்தவன். அப்போ இந்த உலகத்தில் பிறக்கிற மனிதர்கள், ஆதாமுக்கு பிறந்த எல்லா மனிதர்களும் அதற்கு பின்பு பிறக்கும்போது அவர்கள் ஆவியிலே தேவனோடு தொடர்பு அற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். அதனாலே தான் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்திருந்தவர்களாகிய உங்களை தேவன் உயிர்ப்பித்தார் என்று சொல்லி எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம். ஸோ ஆதாமுக்குள்ள எல்லாரும் பாவத்தில் மரிக்கிறாங்க. அந்த கீழ்ப்படியாமை ஆகிய பாவம், அந்த கீழ்ப்படியாமை பண்ணது தேவனை விசுவாசிக்கிறதை தேவன் அநீதி என்று எடுத்துக்கொள்கிறார். அநீதி, தேவனை விசுவாசிக்காமல் சாத்தானை விசுவாசித்தது. அதற்கு பின்பு யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் பிரிக்கிறது. அந்த பிரிவினை ஆதாம் பாவம் செய்ததுக்கு பின்னாடி வந்தது. அதுக்கு பின்னாடி விசுவாசிக்கிறவங்க, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஸோ உத்தமன் யார் என்று சொன்னால், தேவனை விசுவாசிக்கிறவன் தான் உத்தமன். அவனுக்கு அது நீதி. ஆபிரகாமை பார்ப்போம் என்று சொன்னால், அவன் தன்னுடைய வாழ்க்கையில் பெரிய தவறுகள் எல்லாம் செய்தான். அவன் தன்னுடைய மனைவியையே தன்னுடைய சகோதரி என்று அமலேக்கரிடத்திலும் பார்வோனிடத்திலும் பொய் சொன்னான்.
பொய் சொன்ன அவனுடைய பயந்து ஜீவனுக்கு பயந்து தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்வதற்காக அப்படி பொய்களை சொன்னான். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமுக்காக அந்த ராஜாக்களிடத்தில் போய் சண்டை போடுகிறார். அவன் என்னுடைய தீர்க்கதரிசி, அவனுடைய மனைவி அவளை தொட்டனா நீ செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார்? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அவன் நீ என்னை பின்பற்றி நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, அதை நான் உனக்கு தருவேன், உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொன்னதை விசுவாசித்து ஆபிரகாம் தான் இருந்த சிரியா தேசத்திலிருந்து இன்று அவர்கள் இருக்கிற அந்த எருசலேம் ஏரியாவுக்கு, பாலஸ்தீனா ஏரியாவுக்கு நடந்து சென்று அந்த தேசம் அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தை விசுவாசித்து தேவனை பின்பற்றி சென்றான். தேவன் அவனுக்கு துணை நின்றார். அதுதான் யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, உனக்கு நான் துணை நிற்கிறேன். சில சமயங்களிலே நாம் இதை உணராதபடிக்கு பாவம் செய்கிறோம், தவறுகள் செய்கிறோம். ஆனால் அந்த பாவம் செய்தோம் தவறுகள் செய்தவுடனே தேவன் நம்மை விட்டு விலகுவதில்லை. இஸ்ரவேலிலே அவர் குற்றம் கண்டுபிடிப்பதில்லை என்று வேதம் சொல்கிறது. தேவன் கர்த்தரை நம்புகிறவனுக்கு அவன் மேல் குற்றம் சுமராது என்று சொல்லி பார்க்குறோம். ஸோ அவனுடைய குற்றங்களுக்காக ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே பலி செலுத்தி அவர்களுடைய பாவங்களை மூடினார். அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்துக்கு வரது தன்னுடைய பிள்ளைகளுடைய பாவத்தின் மித்தமாக நான் வர வேண்டும் என்பதை உலக தோற்றத்துக்கு முன்னாவே முன்குறித்தார். உலக தோற்றத்துக்கு முன்னால் அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியானவர், அந்த மெய்யான ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மரிக்கிற வரைக்கும் அவங்களுடைய பாவங்களுக்காக ஆடு மாடுகள் அடிக்கப்பட்டது, புறா குஞ்சுகள் அடிக்கப்பட்டது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து பலியானதுனாலே இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்தமாக்குறது. அதனால் அவரை விசுவாசிக்கிற ஜனங்கள் இந்த பாவ மன்னிப்பை சுதந்திரிக்கிறார்கள். இன்று எல்லா மக்களுக்காகவும் அந்த பலி செலுத்தப்பட்டிருக்கிறது. பூமியில் வாழ்கிற 800 கோடி மக்களுக்காகவும் தான் அந்த பலி செலுத்தப்பட்டிருக்கு. அது இதற்கு நம்ம காலத்துக்கு முன்னாடி இருந்த மனிதர்களுக்கும் சரி, ஆதாமு முதல் கடைசி இனி மேல் பிறக்க போகிற மனிதன் வரைக்கும் கடைசி மனிதனுக்கும் அவனுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டன. இயேசு கிறிஸ்து தேவன் பலியானதுனாலே நாம் அந்த பாவத்தை சுமப்பதில்லை. அவரை விசுவாசிக்கிற ஜனங்களோடு அவர் கூட நிற்கிறார். அவர் தன்னுடைய ஜனத்தை சிறு கூட்டமே என்று அழைக்கிறார், சிறு பூச்சியே என்று அழைக்கிறார். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் நம்ம போய் பார்ப்போம்னா அங்கே சொல்கிறாரு, பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். பார்த்தீங்களா, இங்கேயும் ஆண்டவர் சிறு மந்தையே என்று அழைக்கிறார். தன்னுடைய ஜனம் சிறு கூட்டமாக இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் எடுத்துக்கொண்டோம்னா இன்னைக்கு அதிகமான மக்கள் 800 கோடி மக்கள் 300 கோடி மக்கள் கிறிஸ்தவர்கள் தான். சில நாடுகளில் அவர்கள் பெரும்பாலாக இருக்கிறார்கள், சில இடங்களிலே அவங்க சிறு கூட்டமாக இருக்கிறார்கள். ஸோ இந்த பெருங்கூட்டமாக இருந்தாலும் இந்த மக்களிலே அவர் மேலே விசுவாசத்தை வைக்கிறவர்கள், இந்த 300 கோடி மக்கள்லையும் விசுவாசத்தை வைக்கிறவர்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறாங்க. கூடி போனால் ஒரு 100 கோடி மக்கள் அவரை விசுவாசிப்பார்கள் என்று சொல்லலாம். மற்றவர்கள் அவர்கள் பெற்றோர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தபடினாலே அவர்களுடைய பெயர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கும். அவர்கள் இந்த நாட்களிலே நாஸ்திகராய், கடவுளை விசுவாசிக்காதவர்களாய், சிலர் பிற மதங்களை பின்பற்றுகளாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் இப்பொழுது நாம் ஐரோப்பா கண்டங்களிலும் அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் யூகேலும் இங்கே நாம் பார்க்க முடியுதும். சில இடங்களில் தேவாலயங்களே விற்கப்பட்டு அது மசூதிகளாக மற்ற கமர்ஷியல் பிளஸாக மாற்றப்படுகிறதை பார்க்குறோம். ஆனால் ஆண்டவரை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்ல, நீ சிறு கூட்டம். ஒருவேளை 100 கோடின்னா 800 கோடி மக்கள் இருக்கிற இந்த உலகத்தில் 100 கோடி மக்கள் இருந்தாலும் அது சிறு கூட்டம் தான், சிறு மந்தை தான். அந்த சிறு மந்தையே ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவர் எரேமியாவிட்ட சொல்லுவார். எரேமியா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் போய் வாசிக்கிறேன்.
ஆனாலும் கர்த்தர் நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் அனுப்புகிற எல்லா இடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிற எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னோட சொன்னார். பாருங்க, இந்த கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்று சொல்லும்போது கர்த்தர் அவர்களை கூப்பிட்டு அதிகாரத்தை கொடுக்கிறார், வார்த்தையிலே வல்லமையை கொடுக்கிறார். நீ பேசு, நீ சொல்லு, அவைகளை நடத்த பண்ணுகிறது நான். மோசே ஒரு திக்குவாயும் மந்த புத்தி உள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவரை அழைத்தார், ஆண்டவர் அவன் ஆடு மேய்ச்சி கொண்டு இருக்கும்போது அவனை அழைக்கிறார். அழைத்து சொல்கிறார், பார்வோண்டத்திலே உன்னை அனுப்புகிறேன், அங்கிருந்து என் ஜனத்தை மீட்டு கொண்டு வர வேண்டும். அதுக்கு மோசே நான் திக்குவாயம் மந்த புத்தியை பல எக்ஸ்கியூஸ் சொல்கிறான். அவனை ஆண்டவர் விடலை. ஆண்டவர் அழைத்த ஜனங்கள் எந்த எக்ஸ்கியூஸ் சொன்னாலும் அவர்களை விட மாட்டார். அவரை அழைத்து அவனை கூட்டு கொண்டு எகிப்து போகிறார். அவனை எகிப்து போகிறதுக்கு அவன் எதனால மீட்பேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர்கிட்ட கேட்குறாரு, உன் கையில் என்ன இருக்குது அப்படிங்க. ஆடு மேய்க்கிற போது ஒரு கோல் வச்சுருந்தான். அந்த கோல் என்கிட்ட இருக்குன்னு சொன்னான். இந்த கோலை எடுத்துகிட்டு போ, நான் அங்கே அற்புதங்களை செய்கிறேன்னு சொன்னார். இப்படி சொன்னால் யாராவது நம்புவாங்களா? அது நம்பக்கூடிய விதமாக இருக்குதா? சிறு பூச்சியே, உன்னை நான் புதிதும் கூர்மையான எந்திரமாக்குறேன், உன்னை கொண்டு மலைகளை பேர்த்து பதறாக்குவேன் அப்படி சொல்லும்போது யார் அதை நம்ப முடியும்? அது இம்பாசிபிள் மாதிரி தோணும். அது ஒரு விளையாட்டாக தோணும். ஒரு ஆண்டவர் சொல்கிற சும்மா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தையும் சும்மா பேசுகிறதில்ல. அவர் இந்த உலகத்து மக்களெல்லாம் அப்படி தான் பார்க்குறாரு. அவங்கள மீட்கிறதுக்கு பெரிய இராணுவத்தெல்லாம் அனுப்பலை. ஒரு மோசையை ஒரு கோலை கொடுத்து அனுப்புகிறார். சரி, உனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் இப்போ அந்த கோலை நீ கொண்டு தண்ணியை அடி அப்படின்னு சொன்னார். தண்ணீரை அடித்த போது அது ரத்தமாக மாறிச்சு. அதனால் திருப்பி நீ அடி அப்படின்னு சொன்னார். திருப்பி அடித்த போது அது கோலாக அது அந்த ரத்தம் தண்ணீராக மாறினது. அவன்கிட்ட சொன்னார், நீ உன் கையை உன் மடியில் போடு அப்படின்னு சொன்னார். அவன் மடியில் போட்ட உடனே அவன் கையை பார்க்குறான், வெண் குஷ்டமாக முழுவதும் மாறி போச்சு அவன் உடம்பு. திருப்பி சொன்னார், அவன் பயந்தான். அவன் சொன்னார், திருப்பி உன் கையை உன் மடியில் போடு அப்படின்னு சொன்னார். போட்டபோது அது நார்மலான கையாக மாறிடுச்சு. அதுக்கடுத்து அவன் கேட்டார், உன் கோலை என்னாச்சு, நீ தரையில் போடு அப்படின்னு சொன்னார். தரையில் போட்டோன்னா அது என்னாச்சு, சர்ப்பமாக மாறிச்சு. திருப்பி அவன் பயந்து பின்வாங்கினான். அவனை சொன்னார், அதுக்கு வாழை பிடி அப்படின்னு சொன்னார். பிடிச்சோன்னா அவனுக்கு கையில் கோலாக மாறிச்சு. இப்போது இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் செய்து காட்டுறார்? உயிரத்த கோலை உயிருள்ள ஒரு ஜீவனாக மாற்றவும் எனக்கு சக்தி உண்டு, உயிருள்ள ஒன்றை உயிரற்றதாக மாற்றவும் எனக்கு. நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நான் சொல்கிற வார்த்தையை நீ நம்பு என்று சொல்லி அவனுக்கு வரும்படியாக அவனுக்கிட்ட சொல்லி விசுவாசத்தை தான் கொடுத்து அனுப்புகிறார். வெளியில் பார்க்குறதுக்கு ஒரு கோல் இருக்குது, ஆனால் அவனுக்கு விசுவாசத்தை இருதயத்தில் வைத்து அவனை அனுப்புகிறார். இன்றைக்கி தேவ ஜனங்களுக்கு தேவையானது என்னவென்று சொன்னால் அந்த விசுவாசம்தான் தேவை. நம்மோட கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருடைய பேர் என்னவென்று சொன்னால் இம்மானுவேல் என்று சொல்லி அவருக்கு பேரை சொல்கிறார். ஒரு புதிய பேரை சூட்டினார். புதிய ஏற்பாட்டில் அவர் இந்த உலகத்தில் வரும்போது அது இயேசு என்ற பேர் என்ன, அவர் தம் பாவங்களை போக்கி ரட்சிக்கிறவர் என்று ஒரு பேர். அது ஒரு புதிய பேர் அவருக்கு சூட்டி கொண்டார். அடுத்து இம்மானுவேல் என்று சொன்னார். இம்மானுவேல் என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஸோ தேவன் எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறார் என்றும் அவர் நம்முடைய பாவங்களை போக்கி ரட்சிப்பவர் என்றும் அந்த விசுவாசம்தான் நமக்கு வேணும். நம்முடைய விசுவாசம் அப்படிப்பட்டது. இன்றைக்கி மதம் பெரும்பாலும் கிறிஸ்தவத்தை மதமாக தான் போதிக்கிறாங்க. அவங்க உன் வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்யணும்னா நீ பாவத்துக்காக நீ மனம் கசந்து அழணும், நீ அதை விட்டுடணும், அல்ல இதை நீ பரிசுத்தவான வாங்கணும், உத்தமனாய் வாழணும், அப்படியெல்லாம் சொல்கிறாங்க.
ஆண்டவரும் உத்தமனாய் வாழ வேண்டாம், பரிசுத்தமாய் வாழ வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் அதற்கான சக்தியை அவர் கொடுக்கிறார். அவர் முதல்ல நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்ததுனால பாவம் ஒரு பிரச்சனை இல்லை என்பது அதை மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கி விட்டார். அப்போ அவன் தேவனை விசுவாசிக்கும் போது அவனுக்கு நீதி உண்டாகிறது. அந்த விசுவாசத்தினால தான் மோசே அங்கே போனான். அங்கே போயிட்டு அவன் திருப்பி ஜனங்களை அழைத்து கொண்டு வரும்போது முன்னாடி சிவந்த சமுத்திரம். அவன் ஆண்டவர் நோக்கி முறையிடுகிறான், ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை பார்த்து முறையிட்டு கொண்டு இருக்கிற, நான் ஒன்று அதிகாரப்படுத்தி இருக்கிறேன், நீ அந்த கோலை நீட்டுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்தா வேடிக்கையாக இல்லை இருக்காதா? அது உங்களுக்கு கட்டுக்கதை மாதிரி தெரியாதா? அப்படி தான் ஒரு கதையெல்லாம் பைபிளில் எழுதி வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜனங்கள் நினைக்கிறாங்க. வேத புஸ்தகத்துக்கு பேர் பரிசுத்த வேதாகமம். இது பொய் உரையாத வேதாகமம். இதில் எழுதப்பட்ட காரியங்கள் எல்லாம் அது அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தை, அது சத்தியமானவைகள். அவன் அந்த கோலை அவன் நீட்டின போது அந்த சிவந்த சமுத்திரம் ரெண்டாக பிரிந்தது. அதன் வழியாக இஸ்ரேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார். அந்த சிவந்த சமுத்திரம் திரும்ப மூடும்போது அதில் நடந்த பார்வோனும் அவனுடைய சேனையும் மூழ்கடிக்கப்பட்டது. அப்படி தேவன் மனுஷனை அவர் லேசாக தேவன் வெற்றியை கட்டளை இடுகிறவர். அவர் சொல்றாரு, யாக்கோபுன்னு பூச்சி, நீ ஒரு பூச்சி போல இருக்கிற, நீ ஒன்றுக்கு நீ என்ன செய்யாத, கவலைப்படாத, நீ தேவனுடைய வார்த்தையை நம்பு, தேவனை விசுவாசி அப்படின்னு சொல்லி சொல்றார். ஒரு அழகான பாட்டு கூட அது இருக்குது, அதை நம்ம கேட்போம். சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கியவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கியவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. நாம் எதை குறித்து கலங்க வேண்டாம். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, ஒரு சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயப்படவே கூடாது. நம்ம கரங்களை தலைக்கு மேல அழைத்தவர் கைவிடுவாரோ? ஆமென். கைவிட மாட்டார். தெரிந்தவர் விட்டிடுவாரோ? அழைத்தவர் கைவிடுவாரோ? தெரிந்தவர் விட்டிடுவாரோ? பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் உன்னை மகிமை படுத்திடுவார், உன்னை மகிமை படுத்திடுவார். உன்னை உண்டாக்கியவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை நடந்து செல்கிறார். உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. கரங்களை தட்டி உற்சாகமானதோடு, யாக்கோபே சிறு பூச்சியே, உன்னை நான் கைவிட மாட்டேன். பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை, பலவீனனாவதில்லை, ஆமென். சுகவீனம் தொடர்வதில்லை. பலவீனங்கள் ஒன்று உன்னை அணுகாது, உன்னை சுகவீனங்கள் தொடுவதில்லை.
நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது அது நமக்கு ஜீவனாய் இருக்கிறது. தேவன் நம்ம கூட இருக்கிறார். நீங்கள் வந்து ஒன்றுக்கு பயப்பட வேண்டாம். இந்த இஸ்ரேல் ஜனங்களை இப்போ பாருங்கள், அந்த பாலஸ்தீனத்தில் அவங்கள வந்து அவங்க மேலே 7 பகுதியிலேருந்து தாக்குனாங்க. எல்லாரையும் அடித்து அவங்க வைத்து கீழே வைத்திருக்காங்க. காசா பகுதியை வந்து முழுவதும் ஒரு சுடுகாடு மாதிரியாக அங்கே பில்டிங்கெல்லாம் அடித்தாங்க. அவங்கள யாரும் எதுவும் கேட்க முடியல. அப்படிப்பட்ட வராங்க. அவங்க நடந்து கொள்ள காரணம் என்னென்னா, அவங்க டெக்னாலஜியில் இருந்திருக்காங்க. அப்படி இப்படின்னு உலகம் பேசலாம், ஆனால் அவங்கள காக்கிற தேவன் அவங்களோட இருக்கிறார். இப்போ இஸ்ரவேலர்கள் அவங்க எழுத்தின்படியான இஸ்ரவேலர்கள், அவர்கள் மேசியாவாகிய இயேசுவை விசுவாசிக்கவில்லை. அவங்களுக்கே இவ்வளவு பாதுகாப்பு, இவ்வளவு மகிமை கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அந்த புதிய ஏற்பாட்டில் தேவன் சொல்கிறார், நம்ம தான் அந்த புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேலர்கள் என்று சொல்கிறார். அந்த இஸ்ரவேலராக இருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ரோமர் 2:28 சொல்கிறாரு, ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்துக்கு செய்யப்படும் விருத்த சேதம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாக விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்கு புகழ்ச்சி மனுஷரல்ல தேவனாலே உண்டாயிருக்கு. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகள் வந்து எதற்கும் பயப்படக்கூடாது. இந்த நாட்களில் இருக்கிற இது வந்து மோஸ்ட் ட்ரிபுலேஷன் பீரியட். இது உலகம் எங்கிலும் யாக்கோபுக்கு இக்கட்டான வேலை. ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மறுபடி பூமிக்கு வர வேண்டிய காலம் வந்துவிட்டது. உலகத்தின் ராஜ்யங்கள் அவருக்கு சொந்தமாகிறது. அதற்கு முன்பாக சபையானது எழுந்து பிரகாசிக்க வேண்டும். ஆகையினாலே சபைக்கும் துன்பம் இருக்கும், எழுத்தின்படியான இஸ்ரவேலருக்கும் துன்பம் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறோம். இந்த உலகத்தில் ஆண்டவர் சொன்னால், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆயிலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள், உங்களை கொலை செய்வார்கள், உங்களை வந்து அவர்களுக்கு நீங்கள் பயப்படாதிருங்கள் சொன்னார். இன்றைக்கு சபைக்கு தேவை என்ன என்று சொன்னால், பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்க வேண்டும். தேவன் வந்து அந்த யாக்கோபுன்னு பூச்சி, அவருக்கு தெரியும் நம்ம வந்து ஒரு பூச்சி மாதிரி ஆனகள், ஆனால் நமக்கு துணை நிற்கிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருடைய சித்தமின்றி நம்முடைய தலையில் இருக்க ஒரு மயிராது கீழே விழுந்து போகாது. அவர் சித்தம் கொண்டால் மட்டும்தான் போகும். வேதம் சொல்லுகிறது, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில், நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஆகையினால உங்களுடைய காலத்துக்கு முன்னாடி ஒருவரும் உங்கள் உயிரை எடுக்க முடியாது. எந்த வியாதியோ பட்டினியோ பஞ்சமோ நாசமோசமோ யுத்தங்களோ இல்லாவிட்டால் காஸ்பலுக்கு விரோதமான ஆட்களோ ஒன்றுமே அவங்க செய்ய முடியாது. அவங்க துன்பப்படுத்தினால் இந்த சரீரத்தை மட்டும்தான் துன்பப்படுத்த முடியும். அதை அடித்து அதனால் அதில் வந்து நம்ம கொலை கூட செய்யலாம். ஆனால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு வந்து நம்முடைய ஜீவனை யாருக்குள்ளனா கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. இயேசுவை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நித்திய நரகத்துக்கு போகவே மாட்டாங்க. அவங்கள வந்து ஆண்டவர் மீட்டுக் கொள்கிறார். நமக்கு நித்திய ஜீவன் வாக்கு பண்ணப்பட்டிருக்குது. ஆகையினால நாம் நித்திய காலமாக தேவனோடு வாழ போகிறோம். இப்போ இந்த உலகத்தில் ரொம்ப உபத்திரவம் கொடுத்தாங்களா, நல்லது, நம்ம தேவனிடத்தில் போய் அங்கே போய் இழப்பாடலாம். ஆனால் நம்மளை கொண்டு தேவன் செய்ய வேண்டும் என்று சொன்ன காரியங்கள் முடியாமல் இருக்குமானால், அந்த இக்கோனியா பட்டணத்தில் பவுலை அடித்து தூக்கி வெளியில் போட்டாங்க. ஆனால் அவனுடைய ஜீவன் அவன்கிட்ட போயிட்டது அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அவன் அந்த நேரத்தில் பரலோக காட்சிகளை பார்த்து கொண்டு இருந்தான். திரும்பி இங்கே வந்தபோது அவனோட சரீரத்தில் காயங்கள் எல்லாம் இருந்தது. அவங்க அடிச்செல்லாம் போட்ட பிறகு கொஞ்ச நேரத்தில் அவனுக்குள்ள தேவன் திரும்பவும் அந்த ஜீவனை அனுப்பி அவன் செய்து முடிக்க வேண்டிய ஊழியம் இந்த உலகத்தில் இருக்குது. அதே போல் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய ஊழியம் இருக்குமானால் அவரே வந்து அவங்க வந்து அந்த இருக்குமானால் தேவன் திரும்பவும் நம்ம ஜீவனை நம்ம சரீரத்தில் அனுப்புவார். இந்த மாம்ச சரீரத்தில் எழும்பி நம்ம ஊழியம் செய்வோம். அப்படி இல்லாவிட்டால்
நமக்கு புதிய ஆவிக்குரிய சரீரம் கொடுத்து யுகமாக தேவனோடு கூட வாழும் அந்த பாக்கியத்தை அடைகிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். ஆகையினால யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ பயப்படாத, உனக்கு கர்த்தர் துணை நிற்கிறார் என்று சொல்ல வாக்கு தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடித்து ஆண்டவர் சொல்ல எல்லா இடத்திலும் போய் தேவன் சொல்லுற வார்த்தைகளை, கட்டளையிடுகிற வார்த்தைகளை சொல்லு. அதான் அவர் எரேமியாவுக்கு சொன்னார், நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அழைத்த தேவன் நம்மளை விட்டு ஒரு பொழுதும் அவர் விலகி போகிற தேவன் அல்ல. அவர் எரேமியாவுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை பாருங்க. நான் பிடுங்கவும் இடுக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் நான் இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னோட சொன்னார். நீ என்ன சொல்லாத, சின்ன பிள்ளை என்று சொல்லாத, நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளை எல்லாம் நீ பேசுவாயாக. நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ, ஆண்டவர் இந்த சுவிசேஷத்தை உலகம் எங்கும் அறிவிக்க வேண்டும் சொன்னார். யாரையும் கட்டாயப்படுத்த சொல்லலை. அவருக்காக பலியாயிருக்கிறார். அந்த பலி உன்னை நித்திய நரகத்துக்கு தப்பு வைக்கும் என்ற சுவிசேஷத்தை அறிவிக்க சொல்லியிருக்கிறார். ஏற்றுக்கொள்ளாதவருக்கு ஊர்லேருந்து வெளியே வரும்போது உங்கள் கால் தூசியை உதறி தள்ளி விட்டு வாங்க. நியாயத்தீர்ப்பு நாளில் சோதோம் குமாரா பட்டணத்துக்கு நேரிட்டதை காட்டிலும் அதிகமானது அதுக்கு நேரிடும் என்று சொல்லியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் கெஞ்சவோ ஒருத்தரையும் கன்னிங்காக எல்லாம் மதம் மாற்ற வேண்டாம். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அது மட்டும்தான் தேவனுடைய கட்டளை. விருப்பமானால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும். அவர்கள் ஏன்னா ஏற்றுக்கொண்டு வர்றவங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. இந்த கடைசி நாட்களில் மிக அதிகமான உபத்திரவங்கள் இருக்கும், சபைக்கு இருக்கும். சில சமயங்களே நம்முடைய ஆசைகள் எல்லாத்தையும் விட்டு போக வேண்டியது வரும். நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கண்களுக்கு முன்னாடியே கொலை செய்யப்படலாம். நம்முடைய மனைவி, நம்முடைய புருஷன் நம்ம முன்னாடியே அடித்து கொல்லப்படலாம். எதற்கு நாம் அஞ்ச வேண்டாம், நாம் தைரியமாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் சிறு பூச்சியை போல் இருந்தாலும் அவளை புதிதும் கூர்மையான எந்திரமாக்கி மலைகளை பதருக்கு ஒப்பிடுவார். இன்றைய எழுத்தின்படியான இஸ்ரவேலராகிய அவர்கள் இயேசுவை விசுவாசிக்காவிட்டாலும் யெகோவா தேவனை விசுவாசிக்கிறார்கள். அவர்களுக்கு அதை ஆண்டவர் அதை எழுத்தின்படி செய்து காண்பிக்கிறார். ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்மளோடு கூட தேவன் இருக்கிறார். ஆகையால் யாரும் எதற்கும் பயப்பட வேண்டாம். நம்ம கர்த்தருடைய கர்த்தருக்குள் பலப்படுவோம். கவினம் தொடர்வதில்லை, சத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் நம்ம ஜெயிக்க முடியாது. அந்த சாபம் உன்னை அணுகுவதில்லை, அந்த சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கியவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார்.